போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தரின் கை சைகைகள். போலீஸ் உத்தியோகத்தர் கை சைகை போக்குவரத்து கட்டுப்பாட்டு சமிக்கைகளின் மாற்றீடாக பயன்படுத்தப்படுகின்றது. இது போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தரின் விசில் ஒலிகள் பல அர்த்தங்கள் உள்ளன. அவை போக்குவரத்துடன் தொடர்புடைய முதன்மை சட்டங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தரின் கை சைகைகள். வீதியில் முன்னிருந்து வரும் வாகனங்களை நிறுத்தும் சைகை. போலீஸ் உத்தியோகத்தர் வருகின்ற வாகனங்களை எதிர்கொள்கின்றார். அவரது இடது அல்லது வலது கை வலது கோணத்தில் உயர்த்தப்படுகின்றது. அவரது உள்ளங்கை முன்புறம் மற்றும் மற்றைய கை உடலுடன் சேர்ந்தவாறு இருக்கும். வீதியின் பின்னால் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்தும் சைகை. போலீஸ் உத்தியோகத்தரின் பின்புறத்தில் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்தப்பட வேண்டியுள்ளது. அவரது வலது அல்லது இடது கை நேராக ஒரு சரியான கோணத்தில் தோள்பட்டை மட்டத்தில் நீட்டி பின் உள்ளங்கை பின்புறத்தில் இருந்து வரும் போக்குவரத்து திசையை நோக்கி இருக்கும் மற்றும் மற்றைய கை உடலுடன் சேர்ந்தவாறு இருக்கும். முன்னும் பின்னும் ஒன்றாக வரும் வாகனங்களை நிறுத்தும் சைகை. போலீஸ் உத்தியோகத்தர் வருகின்ற வாகனங்களை எதிர்கொள்கிறார். இடது கை நேராக மேலே நீட்டப்படுகின்றது. உள்ளங்கை வருகின்ற போக்குவரத்து திசையில் இருக்கும் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தரின் பின்புறத்திலிருந்து வரும் போக்குவரத்தையும் வலது கை நேராக தோள்பட்டை மட்டத்தில் சேர்ந்தவாறு மற்றும் பின் உள்ளங்கை இந்த வாகனங்களின் திசையை நோக்கியும் இருக்கும். முன்னாலிருந்து வரும் வாகனங்களை நகர்த்துவதற்கான சைகை. போலீஸ் உத்தியோகத்தர் முன்னாலிருந்து வருகின்ற போக்குவரத்தை எதிர்கொள்கிறார். அவரது இடது கை தோள்பட்டை மட்டத்தில் முன்புறம் மேற்கரத்துடன் நீட்டப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் முன்கை மற்றும் உள்ளங்கை வலது கோணம் மேற்கரத்துடனும் பின்னுள்ளங்கை முன்னிலிருந்து வரும் போக்குவரத்தின் திசையில் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் முன்கை முன் பின் மற்றும் பின்னோக்கி நகர்த்தப்பட்டு குறிப்பிட்ட சைகை வெளிப்படுத்த முடியும். வலமிருந்து வரும் வாகனங்களை நகர்த்துவதற்கான சைகை. வலதுபுறத்திலிருந்து வரும் வாகனங்களுக்கான போக்குவரத்து இயக்கம் இடம்பெற்று முன்னும் பின்னும் வரும் வாகனங்கள் முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும். இடது கை தோள்பட்டை மட்டத்தில் நீட்ட வேண்டும். பின் உள்ளங்கை மேலே நீட்டப்பட்டு வலது பக்கத்திலிருந்து தோள்பட்டை மட்டத்தில் வலது மேற்கரமும் முன்கை மற்றும் உள்ளங்கை வலது கோணத்துடனும் முன்கை மற்றும் உள்ளங்கையின் இயக்கம் மேற்கரம் திசையை நோக்கியும் இருக்கும். இடமிருந்து வரும் வாகனங்களின் இயக்கத்திற்கான சைகை. இடப்பக்கத்திலிருந்து வரும் வாகனங்களுக்கான போக்குவரத்து இயக்கம் இடம்பெற்று முன்னும் பின்னும் வரும் வாகனங்கள் முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும். வலது கை தோள்பட்டை மட்டத்துடன் நீட்டப்பட வேண்டியதுடன் இடது பக்கத்திலிருந்து தோள்பட்டை மட்டத்தில் இடது மேற்கரத்துடன் பின் உள்ளங்கை மேலே உயர்த்தப்படுகின்றது. முன்கை மற்றும் உள்ளங்கை வலது கோணத்தில் உள்ளங்கையுடன் மேற்கரத்தின் திசையை நோக்கியதாக இருக்கும். போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர் விசில் சைகை. போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தரின் விசில் ஒலி குறிப்பிட்ட அர்த்தங்கள் உள்ளது மற்றும் ஓட்டுநர் கவனம் செலுத்துதல் அவசியமாகும். குறுகிய ஒளியை தொடர்ந்து நீண்ட ஒளி அதாவது சமிக்கையை நிறுத்துதலாகும். போலீஸ் உத்தியோகத்தர் போக்குவரத்து அல்லது பாதசாரியின் இயக்கம் நிறுத்தப்பட வேண்டும். நீண்ட ஒளியை தொடர்ந்து சிறிய ஒளி சைகை நகர்த்து என்று பொருள்படும். ஓட்டுநர்கள் மற்றும் பாதசாரிகளின் கவனத்தை ஈர்க்க நீண்ட ஒளியும் பின்னர் இயக்கத்தை தொடங்க ஒரு குறுகிய ஒளியை எழுப்புகிறார். குறுகிய தொடர்ச்சியான ஒளி அதாவது முடுக்கம். இந்த ஒலிகள் கேட்கும் போது அனைவரும் முடுக்கை பயன்படுத்த தயார் நிலையில் இருக்க வேண்டும். நீண்ட தொடர்ச்சியான ஒளியின் கவனத்தையும் எச்சரிக்கையையும் அதிகரிக்க வேண்டும். இது காவல்துறை உறுப்பினர்களுக்கு இடையே எச்சரிக்கையை அதிகரிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது.